முதல்வர் விஜயின் ரூமுக்கே வந்து விஜய்க்கு நேரடியாக வாழ்த்து சொன்னது மட்டுமில்லாமல் தல அஜித் கொடுத்த வித்தியாசமான பரிசு. பார்த்து பார்த்து நெகிழ்ந்து போன முதலமைச்சர் விஜய். அதாவது தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றதற்கு பிறகு தமிழக அரசியல் மொத்தமாக மாறியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த காலத்து இளைஞர்களும் சிறு பிள்ளைகளும் கூட சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். அரசியல் பற்றிய முழு விபர அறிவு என்பது இப்போதுதான் இளைஞர் இளைஞிகளுக்கு நிறைய பேருக்கு புரிகிறது என்று கூட சொல்லலாம். அதற்கு காரணம் விஜய் என்ற திரை நாயகன் ஒருவர் முதல்வரானதற்கு பிறகு அவரை பின்தொடரும் ரசிகர்கள் அரசியலிலும் விஜய் என்ன செய்கிறார் என்பதை உற்று நோக்கி கவனிப்பதால்தான். அதிலும் நிறைய வீடுகளில் இப்போது செய்தி சேனல்களும் சட்டமன்ற நிகழ்வுகளும் தான் டிவியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்தளவுக்கு படம் பார்ப்பது, நகைச்சுவை பார்ப்பது, சீரியல் பார்ப்பது, மற்ற டிவி நிகழ்ச்சிகள் பார்ப்பது என அவைகளை ஒதுக்கிவிட்டு பெரும்பாலும் அரசியலை பற்றி தான் பொதுமக்கள் பலரும் பார்த்து வருகின்றனர். அதற்கும் முழு முதல் காரணம் விஜய்தாங்க. மேலும் விஜயின் இந்த முதல்வர் பணி எப்படி இருக்கும் என்று பலரும் எதிர்பார்த்து வந்த நிலையில் முதல்வரான பிறகு விஜயின் நடவடிக்கைகள் எதிர்பார்ப்பை மிஞ்சும் அளவுக்குத்தான் இருக்கிறது. மிகவும் அமைதியாக எந்தவித சலனமும் இல்லாமல் இருந்து கொண்டு அனைத்து விதமான பணிகளையும் நேர்த்தியாக செய்து வருகிறார் விஜய். முதல்வர் பதவியேற்றதற்கு பிறகு நிறைய திட்டங்களை அமல்படுத்திவிட்டார். அதேபோல எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் கூட ஸ்டாலின், திருமாவளவன், அன்புமணி, ராமதாஸ், வைகோ போன்றவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார் முதல்வர் விஜய். அதன் பிறகுதான் பணியையும் தொடங்கியிருந்தார். விஜயின் இந்த ஒரு செயலும் இந்திய அளவில் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றது. அது மட்டுமில்லாமல் இவர் இருக்கும் நீலாங்கரை வீட்டிற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் வந்து போகும் தூரம் மிகவும் அதிகமாக இருந்ததால் தினமும் இவர் போய் வரும்போது பொதுமக்கள் பலரும் கூட்ட நெரிசலில், அதாவது போக்குவரத்து கூட்ட நெரிசலில் தவித்து வந்தனர். ஆகவே அதை புரிந்து கொண்டு இப்போது தலைமைச் செயலகத்துக்கு அருகில் இருக்கும் போயஸ் கார்டனில் விஜய் ஒரு வீடு வாங்கி இருப்பதாகவும் அங்கிருந்தே இனிமேல் தலைமைச் செயலகம் போய் வர விஜய் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகிறது. அப்படி போயஸ் கார்டனில் விஜய் வாங்கிய வீடு என்பது எந்தவித பிரம்மாண்டமும் இல்லாமல் மிகவும் எளிமையான வீடு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல மதிய உணவையும் கூட டிஃபன் கட்டி கொண்டு விஜய் தலைமைச் செயலகத்துக்கு எடுத்து வருகிறார். இப்படியாக விஜயின் செயல்பாடுகள் அனைத்தும் பொதுமக்களால் மிகப்பெரிய பாராட்டை பெற்று வருகிறது. அந்த வரிசையில் இப்போது இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கிறது. அது என்னன்னா, முதலமைச்சர் விஜயை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க நடிகர் அஜித் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கே வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது தலைமைச் செயலகத்துக்கே வந்து முதல்வரின் அறையிலேயே வைத்து முதல்வரை சந்தித்து முதல்வருக்கு வாழ்த்து கூறுவதை தாண்டி எதிர்பாராத பரிசு ஒன்றையும் அஜித் அவர்கள் முதல்வரிடம் கொடுக்க இருப்பதாக தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதேபோல இந்த தகவல் உறுதியான உடனேயே விஜயும் அவர் பங்கிற்கு பதிலுக்கு அஜித்துக்கு கொடுக்க வேண்டிய பரிசை தயார் செய்திருக்கிறாராம். அதாவது அஜித் அவர்கள் விஜய்க்கு கொடுக்க போகும் பரிசு என்னவென்றால், அஜித் விஜய் இணைந்திருக்கும் முகப்பு கொண்ட விலை உயர்ந்த கெடியாரம் ஒன்றை விஜய்க்கு அஜித் அவர்கள் பரிசாக கொடுக்க இருப்பதாகவும், அதேபோல பதிலுக்கு விஜய் அவர்கள் அஜித்துக்கு கொடுக்க போகும் பரிசில் விலை உயர்ந்த வைரத்திலான கைச்செயின் ஒன்றும், அந்த கைச்செயின் டாலரில் அஜித் விஜய் இணைந்திருக்கும் படம் இருப்பது போலவும் அந்த ஒரு பரிசை விஜய் அவர்கள் அஜித்திற்கு கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆக மொத்தம் என்னதான் சினிமாவில் இந்த இருவரும் போட்டிக்கு போட்டியாக படம் நடித்து வந்தாலும் இப்போது தனக்கு போட்டி நடிகர் ஒருவர் முதல்வரானதற்கு பிறகும் கூட அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லும் அஜித்தின் அந்த ஒரு உயர்ந்த எண்ணமும், அதற்கு பதிலுக்கு பரிசு பொருள் கொடுக்கும் முதலமைச்சர் விஜயின் அந்த ஒரு செயலையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.